எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும் அப்படின்னா முதல்ல ஒரு டாப் மேலே கையை வைக்கணும். அப்படி தான் வந்து வச்சுட்டாரோன்னு எனக்கு தோணுது. தகாத வார்த்தையை சொல்லி தொண்டர்கள் கட்டும் பொழுது இல்லைப்பா இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுவது தானே சரியாக இருக்கும். ஒரு இவ்வளவு பெரிய தலைவருக்கு அது அழகே கிடையாது. மிகப்பெரிய கலவரங்கள் எந்த இடத்துலையுமே இயல்பு வாழ்க்கை இல்லை. பல இடங்களில் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான். இப்போ நாளைக்கு பட்ஜெட்டு இவங்க நிம்மதியாக தாக்கல் பண்ண முடியுமா? பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதற்கு எதிர்க்கட்சிகள் உதயநிதியை பொறுத்த அளவுக்கு இதற்கு முன்பு பெருசாக கைதாகிருக்காருன்னா கிடையாது. இதுதான் ஐயா அவருடைய முதல் கைது, கொஞ்சம் பெரிய கைது இதுதான். உதயநிதி வந்து அப்படியே சட்டமன்றத்தையே திக்குமுக்காட வச்சு புள்ளி விவரங்களை அள்ளி கொட்டி அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு உதயநிதி கைதுங்கிறது நாளைக்கு விஜய் கைதாக கூட மாறப்பான். புரியுது அவங்களுக்கு? இந்த பழிவாங்கல் நடவடிக்கைங்கிறது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். தமிழ்நாட்டினுடைய டாப்பே வந்து இப்போ உதயநிதி தான், எதிர்கட்சி தலைவர். அவர் மேலே நீங்கள் கையை வச்சுட்டீங்க. வச்ச பிறகு இந்த அல்லு சில்லறைகள் எல்லாமே அடங்கி. அக்கா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் பிடித்த அந்தணன் சார் தான் இருக்கார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே ஒரு பற்றி எரியுதுன்னு தான் சொல்லணும். இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை பற்றி பேச்சு, உதயநிதி பற்றி பேச்சு, தமிழ்நாட்டிலையும் உதயநிதி அவர்களை பற்றி தான் பேச்சு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது என்ன பிரச்சனை அப்படின்னு. நேற்று பார்த்தோம்னா தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நடந்திருக்கு. உதயநிதி அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. அந்த போராட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸை தொடர்பு படுத்தி நம்மளோட முதல்வர் விஜயை இழிவுபடுத்துகிற விதமாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு உதயநிதி அவர்கள். அந்த சொன்ன வார்த்தையை என்னால் ஆன் கேமராவில் கூட சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் தெரியாது என்ன வார்த்தைன்னு. சார் இந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன இந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாங்க இன்னைக்கு அரசியல் வந்து இளைஞர்கள் கையில் வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அரசியலோ, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அரசியலோ இப்போ இல்லை. இன்னொன்று வந்து இந்த பெண்கள் குறித்தான பார்வை, பெண்கள் குறித்தான இழிவான பேச்சு, இது எல்லாமே வந்து அண்மை காலத்தில் மாறி இருக்கு. முக்கியமாக இன்னைக்கு பெண்களும் ஆண்களுக்கு சமமாக வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே செல்வாக்கு இருக்குது, எல்லா துறைகள்லையுமே அவங்க மேலோங்கி நிற்கிறாங்க. அப்போ பெண் என்றால் ரொம்ப சாதாரணமாக பேசுறதுங்கிறது ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிகை குறித்து மக்கள் கத்துறாங்கன்னா கூட ஒரு இளம் தலைவர் அவர், ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் அவர், இப்போ வருங்கால திமுகவே அவர் தான் அப்படின்லாம் பேசும்பொழுது அந்த கூட்டத்தையே அவர் கண்ட்ரோல் பண்ணணும். இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவது தான் சரியாக இருந்திருக்கும். அவர் வந்து அந்த ஃப்ளோவிலையோ அல்லது வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல, ஒரு தவறான வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டாரு. அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இந்த கைதும் அவசியமும் இல்லைன்னு தான் நான் முதல்ல நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த கைது ஏன் நடந்தது அப்படின்னு நினச்சோம்னா, அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதலமைச்சர் விஜயை ரொம்ப தரக்குறைவாக மேடைகளில் பேசுகிற பல பேரை நம்ம இங்கே பார்க்குறோம். பல அரசியல் கட்சி தலைவர்கள், டெபாசிட் வாங்க முடியாத இருக்கிற ஸ்ட்ரென்த் உள்ள ஆட்கள் கூட அவன் இவன்னு முதலமைச்சரை பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சென்னையில் அடிக்கடி புழங்குகிற ஒரு இழிவான வார்த்தையை சொல்லி திட்டுறதையும் கேட்குறோம். அப்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும் அப்படின்னா முதல்ல ஒரு டாப் மேலே கையை வைக்கணும். ஸோ அப்படி தான் வந்து வச்சுட்டாரோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி இந்த கைது அவசியம் இல்லாதது. அவரும் வந்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக நடந்திருக்கணும். ரெண்டுமே தவறு தான்னு நான் பார்க்குறீங்க சார்? அப்போ இந்த நேரத்தில் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நீங்கள் ஒரு நாள் இருந்திருக்கீங்க, பத்திரிகை துறையில் இருந்திருக்கீங்க, மக்களை பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க. உதயநிதி அவர்கள் சொன்னக்கூடிய அந்த வார்த்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல்வேறு நபர்கள் சொல்கிறாங்க அவர் வேணும்னு பண்ணலன்னு சொல்கிறாங்க. மக்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க திருசான்னு சொன்னதை அவர் கொஞ்சம் இப்படி மாற்றி பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னக்கூடிய வார்த்தை எப்படி பார்த்தீங்க? இல்லைங்க, இப்போ நம்ம வந்து எங்கேயோ ஒரு தேர்ட் பர்சன் நாம் இருக்கோம், ஆனால் அவங்க ஒரு ஹீரோயின்கிற மரியாதையை நம்ம கொடுக்குறோம். இப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன அதிகபட்சம் ஒரு 2 முறை சந்திச்சிருப்போம், பேசியிருப்போம், அவ்வளோதான். ஆனால் நமக்கே வந்து அவங்க மீது ஒரு மரியாதை இருக்கும் பொழுது இதே உதயநிதி அவர்கள் அவங்கள வச்சு படமெல்லாம் எடுத்திருக்கிறாரு. நான் அவங்களோட நன்கு பழகியிருக்காரு. அவர் வந்து அந்த மரியாதையை கட்டாயமாக கொடுத்துருக்கணுமா வேணாமா? அவங்க வந்து யாரோடு பழகுறாங்க அதெல்லாம் வேற. ஆனால் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல அவங்களோட,
அப்போ அங்கே ஏதோ ஒரு தகாத வார்த்தையை சொல்லி தொண்டர்கள் கத்தும் பொழுது இல்லைப்பா இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுவது தானே சரியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து சொல்ல மறந்துட்டாரா அல்லது வந்து அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே உற்சாகமாகி இப்படிலாம் சொன்னால் கை தட்டுவாங்கன்னு நினச்சி அவர் பண்ணிட்டாரான்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு இவ்வளவு பெரிய தலைவருக்கு அது அழகே கிடையாது. அது அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த அரசு முனைப்பாக இறங்கி அதிகாலையிலேயே தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே அவரை கைது பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக மாறிடுச்சு. தமிழகம் முழுக்க மிகப்பெரிய கலவரங்கள். இப்போ எந்த இடத்துலையுமே இயல்பு வாழ்க்கை இல்லை. பல இடங்களில் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான். ஒரு புறம் திமுகவினர் வந்து அங்கங்கே இறங்கி பயங்கரமாக கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. போக்குவரத்துக்கு பெரிய இடைஞ்சலாக மாறிடுச்சு. இந்த கைது கூட ஏதோ அப்படியே கலைஞர் கைதெல்லாம் நம்ம பார்த்தோம், பகீர்னு ஆச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய வயசானவரை இப்படி கட்டி பிடிச்சி தூக்கி நசுக்கிறாங்களேலாம் கோபம் வந்துச்சு. ஆனால் ரொம்ப மரியாதையாக அவரை கூப்பிட்டு போகிறாங்க. இத்தனைக்கும் அந்த வேனே ஏசி வேன் தான். நீங்கள் பொதுவாக காவல்துறை கைதுன்னா நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்ப பாடாவதி வேனை கூப்பிட்டு வருவாங்க. ஷாக் அப்சர்வெல்லாம் ஒர்க் பண்ணவே பண்ணாது. நீங்கள் ஒரு பள்ளத்தில் விழுந்தா நேராக முதுகு தண்டில் தான் அடிக்கும். அப்படிப்பட்ட வண்டி தான் கூப்பிட்டு வருவாங்க இந்த மாதிரி கைதுகளுக்கு. ஆனாலும் அவருக்கான மரியாதையை கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல ஏசி வேனை, நல்ல டெம்போ டிராவலரை அழகாக எடுத்துகிட்டு வந்து தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளவு மரியாதையாக தான் ஒரு தலைவரை கூப்பிட்டு போகிறாங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு இரவுக்குள்ளே அவரை விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு பாசிட்டிவ் சைன் இருந்தும் இவங்க அங்கங்கே வந்து கலாட்டா பண்ணுறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியுது. இந்த அரெஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நான் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் பார்த்துட்டேன். நான் பர்சனலாக வேற ஜேர்னலிஸ்ட் கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரெஸ்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக தப்பு தான், தப்பான வார்த்தையை தான் பேசியிருக்காரு. பட் ஆனால் இந்த அரெஸ்ட்ன்றது இவ்வளோ சீக்கிரம் தேவையானு அந்த அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த அரெஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? அவசியமற்றதா? இல்லை, இந்த கைது தேவையில்லைன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆனால் ஏன் அவர் செஞ்சாருங்கிறதுக்கான காரணத்தையும் நான் இப்படி தான் யோசிக்கிறேன். என்னன்னா தொடர்ந்து வந்து ஒரு முதலமைச்சர்னும் பார்க்காம அசிங்கமாக பேசுகிற கூட்டம் தினந்தோறும் வந்துட்டே இருக்கு. அதுல முக்கியமானவர்களும் இருக்காங்க. இப்போ ஏதோ வந்து எங்கேயோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தர் பேசினாருன்னா யாருமே கண்டுக்க போறதில்லை. ஏன்னா அது அவருடைய சுபாவம். அது 10 பேர் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதை யாரும் ஃபாலோ பண்ண போறதில்லை. ஆனால் பொறுப்பானவர்கள் பேசும் பொழுது அந்த வாயை எப்படி அடைக்கிறது? யாரோ ஒருத்தரை நீங்கள் வந்து கார்னர் பண்ணாதான் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. அப்போ அதற்காக செய்யப்பட்ட முன்னெச்சரிக்கையோன்னு தான் நான் இதை பார்க்குறேன். இதனுடைய விளைவுகள் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இப்போ நாளைக்கு பட்ஜெட்டு இவங்க நிம்மதியாக தாக்கல் பண்ண முடியுமா? பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதற்கு எதிர்க்கட்சிகள் விடுவாங்களா? இவ்வளவு கேள்விகளும் இருக்குது. நாளைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பெரிய கலவரமாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ அந்த அரெஸ்ட் பண்ணுறது அதுலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சைடு நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஃபோனில் எடுத்த வீடியோ. அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததெல்லாம் நியூஸில் போட்டிருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன்லாம் சொல்கிறாரு, எங்களுக்கு 12 மணி வரைக்குமே அவகாசம் இருக்குலாம் சொல்கிறாங்க. கோர்ட்டு 12க்கு முன்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது உண்மையாலுமே? இல்லை, அது உத்தரவு கிடையாதுங்க. ஒரு சஜஷனாக தான் சொல்கிறாரு நீதிபதி. நீங்கள் 12 மணி வரைக்கும் கைது பண்ணாமல் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் கைது பண்ணலைங்க, நாங்கள் விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போகிறோம், அதை நீங்கள் தடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லுங்கிறது இவங்களுக்கும் ஓரளவுக்கு யூகிச்சிருப்பாங்க. கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை வீட்டிலேருந்து வெளியில் கூப்பிட்டே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் கூடி அந்த விவாதம் நடந்து இரு தரப்பும் வாதங்களை முன் வச்சு ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். அப்போ அது வரைக்கும் காவல்துறை அங்கே நின்றுட்டும் இருக்க முடியாது. இது மேலும் சென்னையிலேருந்து எல்லா பகுதிகளிலேருந்து உடன்பிறப்புகள் திரண்டாங்கன்னா இன்னும் பெரிய காம்ப்ளிகேஷனாக மாறும். அப்போ உடனடியாக அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறது தான் சரியாக இருக்குங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் தீர்ப்பு அப்புறம் சொல்லுங்கன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. இன்னொன்று, உதயநிதியை பொறுத்த அளவுக்கு இதற்கு முன்பு பெருசாக கைதாகிருக்காருன்னா கிடையாது. ஐயா, அவருடைய முதல் கைது கொஞ்சம் பெரிய கைது. இதுதான் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது மறியல் பண்ணியிருப்பாங்க, இந்த கல்யாண மண்டபத்தில் உட்காருங்கன்னு ஒரு 200 பேரை உட்கார வச்சு சாயங்காலமாக போங்கன்னு அனுப்பியிருப்பாங்க. இதுதான் அதிகபட்சம் நடந்திருக்கும் அவருடைய கைதுங்கிறது. பட் இதுங்கிறது ஒரு முக்கியமான கைதாக மாறுது. அப்போ தமிழ்நாடு முழுக்க அவருடைய கட்சியினர் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படுவதற்கான ஒரு வேலையை தாவேக்கா பார்த்துருச்சு. இதில் நான் இன்னொன்னும் இப்போ யோசிக்கிறேன். என்னென்னா, இப்போ தனுஷ் வந்து திடீர்னு அரசியல் வர்றாரு. இப்போ விஜயினுடைய ஆஸ்தான குருநாதர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு,
தனுஷ் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா எதிர்காலத்தில் விஜய் வெர்சஸ் தனுஷ் தான் இருக்கும். அது திமுக அதிமுக எல்லாம் இருக்காதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்றாரு, நாம இது சீரியஸா எடுத்துக்க வேணாம்லாம் மக்கள் நினைக்கல. இவர் விஜய் சிஎம் ஆவாருன்னு சொன்னாரு, நடந்துருச்சு. ஒருவேளை இதுவும் நடக்குமோன்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திமுக போன்ற ஒரு கட்சிக்கு நாம தான் எப்பவுமே அவேக்கா வெர்சஸ் திமுக தான், அது எல்லா காலத்திலையும் அப்படிங்கிறத நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலையும் இப்போ இருக்கு, ஒரு கட்டாயம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு விளைவு நடந்துருச்சோன்னு பார்க்குறேன் சார். அதான் நீங்கள் சொன்னதான் சார். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷம் ஆண்ட கட்சி திமுக, நம்ம என்னடா நம்மளை இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோத்துடாமே அப்படின்னு ஒரு அழுத்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, வெற்றி தோல்விங்கிறது சகஜம் அரசியலில். திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. ஸோ அதனால் அது அவங்கள பெருசாக உறுத்திடுச்சாங்கிறது வேற. ஆனால் நம்ம நேற்று வரைக்கும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஒரு நபர் விஜய். அவர் இன்னைக்கு உட்காந்துட்டாரு, இங்கே போறாரு, ஆய்வு போறாரு, அதை நிறுத்துறாரு, இதை நிறுத்துறாரு. பல வருடமா நாம இங்கே ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கோம், பார்ட்டி ஃபண்டுன்னு, அப்புறம் இது கமிஷன்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் நிறுத்துறாரு. அப்போ மக்கள்கிட்ட இந்த செல்வாக்கு அதிகரிச்சுன்னா என்ன பண்றதுன்னு இவங்க பயப்படுறாங்க. ஸோ அதுக்கு பொருத்தமா இந்த காவேரி இஷ்யூ வருது. மேகதாது பத்தி முதலமைச்சர் பேசவே இல்லை, அங்க அணையை கட்ட போறாங்க, ஒரு டம்மி முதல்வர் தமிழ்நாட்டில் வந்ததுனால கர்நாடகாவுக்கு துளிர் விட்டு போச்சுன்னா இவங்க பேசுறாங்க. அதற்காக இந்த அரசு பேசாத அரசா இருந்தால் கூட சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, 60 ஆண்டு காலமா நீங்க பேசி பேசி என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு தடவையும் காவேரி இஷ்யூ பேசுவீங்க, சண்டை போடுவீங்க, என்ன நடக்குதோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்கிறதையா அங்க ஒன்றும் திறந்து விடல. அங்க மழை பொழிவு அதிகமா இருந்ததுன்னா ஓவர் ஃப்ளோவை திறந்து விடுறான். இதுதான் காலகாலமா நடக்குது. இது இல்லாம காவிரி நீர் மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுதோ அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்படுறாங்க. நாம சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம்னு தான் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் பண்ண போறாங்க. இவருடைய அரசியலே டோட்டலா வேற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ரோட்ல கத்தணுங்கிற அவசியம் இல்லை. நான் முறையா நீதிமன்றத்துக்கு போறேன், நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறாங்கிறது இந்த ஆட்சியினுடைய பங்கா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மேகதாது அணைய வச்சோ அல்லது காவிரி நீர் வராததை பற்றியோ ஒரு பெரிய அரசியலை பண்ணலாம்லாம் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இது போன்ற சச்சரவுகள்லாம் உள்ளே வந்துடுது. அந்த கைது பாருங்க, மறுபடியும் அரசியலில் புயல் மின்னல் இடின்னு தொடர்ந்து இடிச்சுட்டு. சார், இந்த அரெஸ்ட்டை திமுக எப்படி பார்ப்பாங்க? அவங்களோட கட்சிக்காரங்க, கட்சி தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? அவங்களால தாங்கிக்கவே முடியல. நாங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்த்தோம். இந்த அரெஸ்ட் அவங்க எப்படி பார்ப்பாங்க? இவர் போய் இந்த முதல்வர் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதா இது ஒரு அவமானமாக பார்க்குறாங்களா? இது எப்படி பார்க்குறாங்க? இல்லைங்க, இதில் என்னங்க மான அவமானம் இருக்குது? அதெல்லாம் அவனுக்கு அரசியல் கைது தானே இது. இங்கே இதுவே வேறொரு கைது, வேறொரு காரணம் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஜெயலலிதா அம்மா சிறைக்கு போனாங்க, ஊழல் பண்ணாங்க, ஊழல் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சிறை வாசம்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு அவமானகரமான விஷயம். ஆனால் அரசியல் கைதுங்கிறது, இது போன்ற அவதூறு கைதுகள்ங்கிறதெல்லாம் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பெரிய டூலாக இது அமைஞ்சு போச்சு, அவ்வளோதான் அமைஞ்சு போச்சு. இது வேற எதுவும் பார்க்க முடியாது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அசம்பிளி கூடுது, நாளைக்கு சட்டசபை கூடுது, பட்ஜெட் தாக்கல். பட்ஜெட்டுக்கு ஐயோ உதயநிதி வரக்கூடாது, எதிர்கட்சி தலைவர் எல்லாமே நான் பட்ஜெட் தாக்கல் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் விஜய் பிளான் போட்டாருலாம். அதாவதுங்க, ஒரு கலைஞர் வராரு, நாமெல்லாம் சின்ன பசங்க, கலைஞரை சமாளிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. உதயநிதி என்ன பேசி கிழிச்சு ஒன்றும் கிடையாது. அவரும் பேப்பரை வச்சு தான் பார்க்குறாரு. எப்படி விஜய் ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறாரா, உதயநிதியும் ஒரு பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாரு. என்ன, இவர் பேப்பரை பார்த்தே படிக்கிறாரு, அவர் அப்பப்போ பார்த்து படிக்கிறாரு, அவ்வளோதான். ரெண்டு பேருக்குமான வித்தியாசம், அவ்வளோதான். ஸோ அதனால உதயநிதி அப்படியே சட்டமன்றத்தையே திக்கு முக்காட வச்சு புள்ளி விவரங்களை அள்ளி கொட்டி அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒரு பயமும் உங்களுக்கு கிடையாது. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க, நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவரை எதிர்கொள்ள இவங்கெல்லாம் அஞ்சுகிறாங்க அப்படின்லாம் பேசுறது நிஜமா வேடிக்கையா இருக்கு. அப்படி பெரிய ஆளுமையெல்லாம் உதயநிதி கிடையாது. இப்போ நீங்கள் இதுவே ஒரு துரைமுருகன் இருக்காரு, ஒரு 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 யங்கான ஒரு தோற்றத்தில் அவர் இருக்காரு, அவரால் சமாளிக்க முடியும்னா புள்ளி விவரங்களை எடுத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோசி மணி மாதிரி ஒரு அமைச்சர் இருந்தால் புள்ளி விவரங்களை தூக்கி போடுவாங்க. நீங்கள் அதுக்கு பயப்படலாம். நீங்கள் அப்படிப்பட்ட அமைச்சர்லாம் இவர் கிடையாது. அப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவராகவும் உதயநிதி இல்லை. ஸோ அதனால் அதுக்கு பயந்துட்டுலாம் இதை பண்ணாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கேலி. ஓகே சார், இதில் நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுகவோட முக்கிய தலைவர்கள், விசிகாவோட தலைவர் திருமாவளவன்,
அவங்களே சொல்றாங்க இந்த அரெஸ்ட் தப்புன்னு. ஏன்னா உதயநிதி பார்த்தோம்னா இல்ல அவங்களே அது பேசுனது தப்புன்னு சொல்றாங்க. அதையும் நீங்க கவனிக்கணும். ஓகே ஓகே. ஆக்சுவலா திரும்ப என்ன சொல்றாருன்னா, இப்படி வந்து நீங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்க கூடாது, இது ரொம்ப தவறானது, அநாகரிகமானதுலாம் அவர் சொல்றாரு. அதற்கப்புறம் இந்த கைது தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. அதனால ரெண்டுமே சரிதானே, கைதும் அவசியம் இல்லை, அவரும் அப்படி பேசியிருக்க வேண்டியது இல்லை. அவ்வளோ சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலே நம்மளோட தமிழக முதல்வர் மேலே ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உதயநிதி பேசியிருப்பாரு, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவின்னு இருப்பாங்க, அதற்கு வராத கோவம் இதற்கு வருதா அப்படின்ற மாதிரிலாம் இன்னொரு ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்காரு. இது ஒன்றும் இல்லை, அது ஓப்பனாக என்ன சொல்லலாம்னா அவங்க மேலே வராத கோவம் இப்போ இவங்களை இழுத்து பேசணுன்னே வருதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. திருச்சாவில்த்தோன்னே வருதான்னு கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறது? இல்லை அப்படி கிடையாதுங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து மகளிர் ஆணையம் இருக்குது, பெண்களுக்கு எதிராக நீங்கள் எந்த கருத்தை முன்வைத்தாலும் அவங்க வராங்க, வந்து சட்ட ரீதியாக அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ கொள்கிறாங்க. எல்லா நெருக்கடிகளும் சட்ட ரீதியாக அவங்க கொடுக்குறாங்க. அப்போ பெண்களுக்கான அநீதிகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த போன்ற குரல்கள் வருவதுங்கிறது, நடவடிக்கை வருவதுங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. இங்கே செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை ஒருத்தர் தேடுறாங்கங்கிறது வேற, அதற்கு முறையாக பதில் சொல்லிட்டாரு. எங்கே உங்கள் அப்பாவை காணும்னு அதே சட்டமன்றத்தில் அவர் ஒரு பதிலை சொல்லிட்டாரு. அதுக்கு அதுதான் பதில். ஆனால் இதுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்கள்லாம் போய் இந்த மாதிரி எங்களை ரொம்ப இழிவாக சித்தரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா காவல்துறை? கட்டாயமாக ஏற்றுக்கும். அப்போ இது வழக்காக பதிவு பண்ணும்போது மேலும் பல சிக்கல்கள்லாம் வரும். இன்னைக்கு உதயநிதி அவர்களை நீங்கள் விடுதலை பண்ணிட்டா கூட அல்லது கைது செய்யாமல் விட்டால் கூட ஆங்காங்கே இது தொடர்பான புகார்கள் பண்ணப்படும், கட்டாயமாக பண்ணுவாங்க. அது வழக்கு பதிந்து என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு பெரிய வினையாக தான் அவருக்கு முடியும். ஒன்று இப்படி தவறாக பேசிட்டான்னா ஒரு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்குறதுல கூட ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா இப்போ பெண்கள் எல்லாம் முகம் சுளிக்கிறாங்க, இதை வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பெண்கள்கிட்ட போட்டு காட்ட முடியுமான்னு கேட்காதவங்க கிடையாது. அப்போ தவறான ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டோங்கிறத முதல்ல அவர் உணரணும். இப்போ இதுவே வேற ஒரு விஷயமா இருந்துன்னு வைங்களேன், நீங்கள் நெஞ்சை நிமித்திட்டு சண்டை போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இது ரொம்ப நிஜமாக கூச்சமாக இருக்குது. இப்படி ஒரு வார்த்தையை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமாங்கிறது நமக்கு நிஜமாவே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஸோ அப்படி பேசிட்டாரு, ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சுங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கட்டிங் பேஸ்டிங்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. அதுக்கு அவசியம் இல்லையே, நீங்கள் பண்ணது தவறுங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஓகே, அப்போ நீங்கள் அதை வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இது இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, ஏதோ எமோஷனல் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது தானே சரியா இருக்கும். சரி, இல்லை இன்னொரு சந்தேகமும் வருது எனக்கு, இது என்னோட டவுட். இது ஆக்சுவலி ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்களே எந்த கருத்துமே சொல்லலை. இந்த நான் வந்து ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் கருத்து சொன்னால் அவங்கள இது பண்ணி ஒரு ட்விட்டு போட்டிருப்பாங்க, பார்த்திபனுக்கு ட்விட்டு போட்டிருப்பாங்க. உதயநிதி சொன்னது மட்டும் ஏன் ட்விட்டே போடல? இப்போ மன்சூர் அலிகான்னா ஒரு சாஃப்ட் டார்கெட், இவரை ஈஸியாக அடிச்சிட முடியும்னால ட்விட்டு போட்டாங்களா? இன்னைக்கு உதயநிதி வந்து அடிக்க முடியாதுனால அமைதியாகிட்டாங்களா? ஏன் அவங்க எந்த கருத்துமே எல்லாமே அது அவங்க தான் பதில் சொல்லணும். அவங்க ஏன் போடலங்கிறது ஏன் நம்ம சொல்ல இல்லை, ஏன் இந்த கருத்து அவங்க ஏன் எந்த கருத்துமே தெரியல, சொல்ல முடியாது. இன்னைக்கு இன்ஸ்டாவில் ஏதாவது பதிவு போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு, தெரியாது இல்லை. இப்போ நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி உதயநிதியும் அவரும் நல்ல நண்பர்கள் தான். இதே திரைத்துறையில் அவருக்கு பல பேரோட நல்ல நட்பு இருக்கு, அப்படிதான் இவங்களோட ஒரு நட்பு இருக்கு. ஸோ நம்முடைய நண்பனே இப்படி பண்ணிட்டாரேங்கிற ஒரு வருத்தம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க இன்ஸ்டாவை பதிவை பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சரி. இதுக்கப்புறம் விஜய் விசஸ் உதயநிதி இந்த இது வந்து எவ்வளோ தூரம் முற்றி போகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் ஒரு அரசியல் சண்டையாக தான் இருந்தது, இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது அவர் கண்டிப்பாக ரொம்ப பர்சனலாக எடுத்துருப்பாரோன்னு எனக்கு தோணுது. என்னையவே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, என்னை இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட முற்றி மோதல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்குமான அந்த மோதல் இருக்குல்ல, அது வந்து பெரிய மோதலாக இருந்துச்சு. எல்லா காலத்துலேயும் அவங்க வந்து கீரியும் பாம்புமாவே இருந்திருக்காங்க. எல்லா கருத்துலேயும் அவங்க ஒன்றுக்கொன்று உடன்படாமல் தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு இது மாறும்னு நினச்சேன். தமிழக அரசியலே ஒரு நாகரிகமான பாதையை நோக்கி போகும் அப்படின்னு நினச்சேன். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தது, அப்புறம் இன்னும் மற்ற தலைவர்களை போய் பார்த்தது, கி வீரமணி உட்பட மற்ற தலைவர்களை போய் அவர் பார்க்கும்பொழுது அடடா தமிழகத்தில் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ இந்த மோதல் இருக்குல்ல, இது வந்து இன்னும் பல வருடங்கள் இங்கே நீடிக்கும் கட்டாயமாக. இப்போ நாளைக்கு ஒரு வேளை இப்போ இருக்கிற விஜயினுடைய செல்வாக்குப்படி பார்த்தா இன்னும் ஒரு பீரியடை அவர் இருப்பார், ஒரு 10 வருஷம் அவருடைய அரசியல் அந்த முதலமைச்சர் பதவிங்கிறத அவர் நீடிப்பாருங்கிற அளவுக்கு இருக்க செயல்பாடுகளை பொறுத்து. நான் சொல்கிறது இன்றைக்கி பொசிஷன், நாளைக்கே அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க.
அந்த நேரத்தில் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கட்டாயமாக இது எல்லாமே மீண்டும் அரங்கேறும். இன்னைக்கு உதயநிதி கைதுங்கிறது நாளைக்கு விஜய் கைதாக கூட மாறலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த பழிவாங்கல் நடவடிக்கைங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு இன்னைக்கு ஒரு விஷ விதையை தூவப்பட்டிருக்கு. அதற்கு உதயநிதியே ஒரு காரணமாக இருக்காருங்கிறது வேற. இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்குங்கிற ஒரு அச்சமும் நமக்கு இருக்கு. என்ன ஆயிருக்கும்னா ஆளாளுக்கு இதை விட மோசமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இனிமேல் பேசுகிறவர் இன்னைக்கு பாருங்க, அந்த மார்கண்டையன் எம்எல்ஏ அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்து போட வந்திருக்கிறாரு. பேசுறாரு, வார்த்தைகளை அவ்வளோ கவனமாக பயன்படுத்துறாரு. முதலமைச்சர் அவர்கள்னு சொல்றாரு. அவனே இவனேன்னு சொன்ன அதே வாய் முதலமைச்சர் அவர்கள்னு சொல்ல வருது இல்ல. அப்ப எங்க வந்துச்சு? உங்களை கைது பண்ண வருது. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டாப்பே வந்து இப்போ உதயநிதி தான், எதிர்கட்சி தலைவர். அவரு மேல நீங்க கையை வச்சுட்டீங்க. இன்னைக்கு வச்ச பிறகு இந்த அல்லு சில்லறைகள் எல்லாமே அடங்கிடும். முக்கியமா நான் யாரை சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அல்லு சில்லறைகள் அடங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை விஜய் பார்த்துருக்காருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். சார், அடுத்த இன்னொரு டாபிக்னா நம்மளோட சீமானவர்கள் அவர் வைக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். அவர் ஏன் இந்த வினாக்கள்லாம் கேட்டாருன்றதே பல்வேறு நபர்களுக்கு சந்தேகமாக இருக்குது. சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலுக்கு மட்டும் வந்ததுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு ஜோசப் விஜயா, நீங்கள் சினிமாவில் நடத்தப்ப விஜய்னு தானே போட்டீங்க, 30 வருடங்களாக விஜய் தானப்பா இருந்தீங்க, இந்த இறுதியாக இந்த 6 மாதங்கள் மட்டும் ஜோசப் விஜய், அது என்ன ஜோசப் விஜய்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் வந்து சோசியல் மீடியாவிலேயே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் பேர் என்ன, நீங்கள் அப்படி மாறினீங்கன்னு பல பேர் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி நமக்கு திரும்ப வருது. இதே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் பதவி ஏற்பதற்கு முன்னாடி வரைக்கும் மு.க. ஸ்டாலினா தானே இருந்தாரு. பதவி ஏற்கும் போது மட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா மாறினார்ல. அன்னைக்கு எங்க வாய மூடிட்டு இருந்தீங்க? நீங்க கேட்க வேண்டியதானே. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, மதவாதத்தை கொண்டு வராராம். ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வராரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இதே கச்சிராஜா 2017 விஜயை வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறாரு. இவர் யார் தெரியுமா? இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றாரு. ஜோசப் விஜய்னா ஏதோ கெட்ட பேர் மாதிரியும், ஒரு அசிங்கமான வார்த்தை மாதிரியும், கிறிஸ்தவ பிறப்புன்னா அது வந்து ரொம்ப இழிவான ஒரு பிறப்பு மாதிரியும் கச்சிராஜாங்கிற ஒரு நபர் சொல்றாரு. அப்போ இந்த சீமான் வந்து என்ன பண்ணாரு? கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாரா, நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு. அதற்கு அப்புறம் தான் மெர்சல் படத்துக்காக ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு விஜய். அதுல வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு போடுறாரு. அதற்கு அப்புறம் தான் அவர் இந்த பேரையே மக்கள் மத்தியில பதிய வச்சாரு. ஏன் அந்த பேரை சொன்னா என்ன தப்பு, அது என்ன கெட்ட வார்த்தையா அப்படின்னா அவர் வந்து அந்த பேரை கொண்டு வந்தார். 2017 அவர் கொண்டு வந்துட்டாரு. இவரு தூங்கிட்டு இருந்தாருன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதனால ரொம்ப, அதாவது விஜயை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்னென்னவோ பேசுறாங்க. அதுக்கு அவரும் ஆளாயிட்டாரேங்கிறது தான். இப்போ அவரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு அறிவு கிடங்குன்னு இந்த சமூகம் நம்பிட்டு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை எல்லாமே தினந்தோறும் அவர் வந்து உடைச்சிட்டே இருக்கு. ஆமா சார், அவரோட ஸ்பீச் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஸ்டேஜ்ல பேசி இப்ப சமயமா 2 நாள் எல்லாம் விட்டுருங்க. அதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து அவருடைய தளத்திலே போய் பாருங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து டிவிக்காவை சார்ந்தவர் சீமான் அவர்களுடைய ஸ்பீச்சை போட்டு அதுக்கு கீழே கமெண்ட்லலாம் அவருக்கு எதிராக கருத்துக்கள் வருதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இந்த டிவிக்கு நண்பரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே அந்த கருத்தை தான் வச்சுருப்பான். ஆனால் செந்தமிழன் சீமான்னு அவருடைய அக்கௌண்ட்லேயே ஒரு கருத்தை போடுறாரு. நீங்கள் கீழே போய் கமெண்ட்டை படிச்சுட்டு வந்து இந்த கேள்வியை கேளுங்க. ஓகே சார். சார், அதே மாதிரி அவர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, எல்லாருமே கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வினா, நாம் தமிழரை தூண்டி வர்றதே திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்குது. அவதூறாக யாரும் முன்வைக்கல. பட் ஆனால் சமூக வலைதளங்களில் இது நான் அவதூறாக சொல்லலை, பட் ஆனால் சமூக வலைதளங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சி தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு சீமானும் உடந்தையாக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திமுக தான் தூண்டி விடுதா? இல்லைங்க, இப்போ உதயநிதி அவர்கள் நேற்று பேசுனது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக மாறி இன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்கிட்ட ஒரு அறிக்கையோ விளக்கமோ ஒரு கருத்தோ வரவே இல்லை. அப்போ இது குறித்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான். இது அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கா இல்லையா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே வந்து ஒரு 10 வருடத்திற்கு முன்பு இருந்த சீமானா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? என்னையா ஒரு பெண்ணை போய் இவ்வளோ இழிவாக பேசுறீங்க, நீங்கள் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு அவரால் கேட்க முடியல. அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? ஓகே சார். சார், அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்றாரு, திருநெல்வேலியிலேருந்து நான் ஒரு காஃபி டீ கூட வாங்கி குடிச்சதில்ல,
அது அதை விட்டுருங்க, அவரை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே. ஏன்னா அது நம்முடைய பொன்னான நேரத்தை ஆ எதற்கும் பயன்படாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி. நன்றி.